கரூர் நில மோசடி தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கேரள மாநிலத்தில் வைத்து சிபிசிஐடி தனிப்படை போலீசார் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கைது செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சுமார் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை மோசடியாக எழுதி வாங்கியதாக சொல்லப்படும் வழக்கில் கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் கைது என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடியாக எழுதி வாங்கியதாக சொல்லப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் கேரள மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கேரளாவில் வைத்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அவரது மனைவி மகள் பெயரில் உள்ள 100 கோடி மதிப்பிலான சொத்துக்களை மிரட்டி வாங்கியதாகவும் அவரது சகோதரர் சேகர் உள்ளிட்ட 7 பேர் மீது கரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்ட வந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதன் பின்பாக சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக சென்னையில் உள்ள விஜயபாஸ்கரின் இல்லம், அதே போல கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் சோதனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றினார்கள். அது மட்டுமில்லாமல் விஜயபாஸ்கரை சம்மன் கொடுத்து நேரில் விசாரணைக்கு ஆஜராகவும் அழைக்கப்பட்டது. ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்ததாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சுமார் 20 நாட்களுக்கு மேலாக அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று அவரை கேரளாவில் வைத்து கைது செய்திருப்பதாகவும் சிபிசிஐடி தனிப்படை போலீசார் அவரை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா முன்ஜாமீன் கேட்டு 2 முறை அவரது கரூர் நீதிமன்றத்தில் அவரும் அவரது சகோதரரும் மனு அளித்த நிலையில் 2 முன்ஜாமீன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. மேலும் உயர்நீதிமன்றத்திலும் அவரது சகோதரர் சார்பாக 2 பேருக்கும் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது சிபிசிஐடி போலீசார் இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். எம்.ஆர். விஜயபாஸ்கரின் செல்போன் தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்த நிலையில் அவர் வேறு ஒரு எண்ணின் மூலமாக தொடர்ந்து மற்றவர்களோடு தொடர்பு இருப்பதை கண்டறிந்து அந்த சிக்னலை வைத்து தற்போது கைது செய்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா குப்பிச்சிப்பாளையத்தை சேர்ந்த தொழிலதிபர் பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் மற்றும் பரமத்தூரில் வேலூரில் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி மற்றும் மகளின் பெயரில் உள்ள 100 கோடி சொத்துக்களை தான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் அவரது சகோதரர் சேகர் உட்பட 7க்கும் மேற்பட்டு மிரட்டி அந்த சொத்துக்களை அபகரித்துக் கொண்டதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.